தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பட்டாசு ஆலை வெடிவிபத்துகள் தொடர்கதையாகி வருகின்றன. இந்நிலையில் விருதுநகர் மற்றும் விழுப்புரம் என வேறு இடங்களில் ஒரே நாளில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தமிழகத்தில் கோடை காலம் தொடங்கியது முதல் அதிக வெப்பத்தால் விருதுநகரில் பல்வேறு இடங்களில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்துகள் நிகழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் வியாழக்கிழமை அன்று சிவகாசியை அடுத்த செங்கமலப்பட்டியில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பட்டாசு ஆலையில் பெண்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று பிற்பகலில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 7 அறைகள் தரைமட்டமாகின. இந்த வெடிவிபத்தில் அங்கு பணியாற்றிய 5 பெண்கள் உள்பட 8 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். வெடிவிபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலர் படுகாயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என்றும் கூறப்படுகிறது. தீ விபத்து குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள கீழ்கூத்துப்பட்டு மஞ்சனீஸ்வரர் கோயில் அருகே ராஜேந்திரன் என்பவர் நடத்தி வந்த பட்டாசு ஆலையில் வியாழக்கிழமையான இன்று பிற்பகலில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. பட்டாசு ஆலையில் வழக்கம் போல் பெண்கள் வேலை பார்த்து வந்தபோது கோவில் திருவிழாவிற்காக தயாரித்த பட்டாசுகளை அங்கிருந்த காலியிடத்தில் ஊழியர்கள் காய வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அங்கிருந்த 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள், மாமரங்கள், தைல மரங்கள் என அனைத்தும் கருகிப் போயின. விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விபத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளர் ராஜேந்திரன், ஊழியர்கள் கௌரி, ஆண்டாள் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதில் ராஜேந்திரன் ஜிப்மர் மருத்துவமனையிலும் மற்ற 2 பேர் பிம்ஸ் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.